ஒருவர் ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு கருவிகளுக்கிடையில் எப்போதும் இருப்பதால் மட்டுமே ஒருவன் அறிவியல் மேதையாக மாறிவிட முடியாது. மாறாக தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். நவீன ஆய்வு கருவிகளை விட நற்சிந்தனையும் கடின உழைப்புமே அறிவியல் ஆய்வுக்கு இன்றியமையாத தேவைகளாகும் என்ற உண்மையை உலகிற்கு சொன்னவரும், நவீன உலகின் பெரும்பாலான கூறுகள் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. நேற்று வரை நமக்கு தெரியாதிருந்ததை இன்று நமக்கு தெரிய வைப்பதுதான் விஞ்ஞானம். இயற்கையின் அடிப்படைகள் என்றுமே மாறுவதில்லை. அந்த மாறாத அடிப்படைகளை நமக்கு விளக்குவதுதான் விஞ்ஞானம். விளக்குபவர்கள்தான் விஞ்ஞானிகள். ஒவ்வொரு தேசமும் பல விஞ்ஞானிகளை உலகுக்கு தந்திருக்கிறது. அவ்வாறு நமது இந்திய தேசம் உலகுக்கு தந்தவர்களில் முதன்மையானவர் சர் சி வி ராமன். அவரை பற்றி நாம் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் பிறந்தார் சந்திரசேகரர் வெங்கடராமன். அவரது தந்தைக்கு அறிவியலிலும் கணிதத்திலும் மிகவும் ஆர்வம் இருந்தது. இவர் இளம் வயதிலேயே அறிவுக்கூர்மை மிகுந்தவராக இருந்தார். சர் சி வி ராமன் 1904ஆம் ஆண்டு அவருக்கு 16 வயதான போது அவர் சென்னையில் பிரசிடென்சி கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார். அந்த ஆண்டில் அவருக்கு மட்டுமே முதல்நிலை தேர்ச்சியும் தங்கப்பதக்கமும் கிடைத்தன. அதே கல்லூரியில் அவர் பல சாதனைகளை முறியடித்து பௌத்திகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றார். சி வி ராமனின் அறிவியல் திறமை இளம் வயதிலேயே வெளிப்பட்டது. அவருக்கு 18 வயதான போது அவருடைய முதல் ஆய்வு அறிக்கை லண்டனில் பிரசுரமானது. அப்போதே அறிவியல் உலகம் அவரை கவனிக்க தொடங்கியது. பின்னர் ஒளி காந்த சக்தி ஆகியவற்றில் பல ஆராய்ச்சிகளை செய்தார் சி வி ராமன். அவருக்கு அதிக சம்பளத்தில் அரசாங்க வேலை கிடைத்தாலும் சிறிது காலத்தில் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். 1914ஆம் ஆண்டு கல்கத்தாவில் ஒரு புதிய அறிவியல் கல்லூரி நிறுவப்பட்ட போது அதன் தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் சி வி ராமன். 1921ஆம் ஆண்டு அவருக்கு முனைவர் பட்டம் கிடைத்தது. 1924ஆம் ஆண்டில் லண்டன் ராயல் கழகம் அவருக்கு கௌரவ உறுப்பினர் தகுதியை வழங்கியது. அறிவியலில் அவர் ஆற்றிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் 1929ஆம் ஆண்டில் இந்தியாவில் செயல்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கம் ராமனுக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. சர் சி வி ராமன் பல்வேறு ஆராய்ச்சிகளில் எப்போதுமே ஈடுபட்டிருந்தார். சூரிய ஒளி தண்ணீரிலும் ஐஸ்கட்டிலும் மற்ற பொருட்களிலும் எவ்வாறு பயணிக்கிறது என்பதை ஆர்வத்துடன் ஆராய்ந்தார் நம்முடைய ராமன். ஒளி அவ்வாறு பல்வேறு பொருட்களில் பயணிக்கும் போது புதிய கோடுகள் உருவாவதை அவர் கணித்து கூறினார். அந்த முக்கியமான கண்டுபிடிப்புக்கு அவர் பெயரே சூட்டப்பட்டது. அந்த கோடுகள் ராமன் கோடுகள் என்றும் அந்த விளைவு ராமன் விளைவு என்றுமே இன்று வரை அழைக்கப்படுகிறது. அந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்தது 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. அந்த அரும் கண்டுபிடிப்புக்காக சர் சி வி ராமனுக்கு 1930ஆம் ஆண்டு பௌதிகத்துக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசை வென்ற முதல் தமிழர் சர் சி வி ராமன் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கும் இந்தியாவுக்கும் பெருமை தேடித்தந்த கண்டுபிடிப்பு நிகழ்ந்த பிப்ரவரி 28ஆம் தேதியை சிறப்பிக்கும் வகையில் தேசிய அறிவியல் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் நமது அரசு கொண்டாடுகிறது. இந்தியாவிலேயே அப்போது அறிவியல் ஆராய்ச்சிக்கு உகந்த சூழ்நிலை நிகழால் நமது தேசத்தில் எதுவும் பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ முடியாது என்பதுதான் விஞ்ஞானிகளின் அனுமானமாக இருந்தது. அந்த எண்ணத்தை தகர்த்ததால் சர் சி வி ராமனின் அறிவியல் பங்களிப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. அதே கண்டுபிடிப்புக்காக லண்டன் ராயல் கழகம் சர் சி வி ராமனுக்கு ஹியூம் பதக்கம் வழங்கி சிறப்பித்தது. இந்திய அரசாங்கம் அவருக்கு 1954இல் பாரத ரத்னா விருது வழங்கியது. 1958ஆம் ஆண்டு லெனினின் அமைதி பரிசையும் வென்றார் சர் சி வி ராமன். 1943ஆம் ஆண்டு அவரது பெயரிலேயே ராமன் ஆராய்ச்சி கழகம் பெங்களூரில் நிறுவப்பட்டது. அந்த கழகத்தில் அவர் தன் வாழ்க்கை முழுவதும் ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டார். இந்தியாவிற்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த சர் சி வி ராமன் 1970ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் தேதி பெங்களூரில் காலமானார். ராமன் விளைவு என்ற அவரது அறிவியல் கண்டுபிடிப்பு
உலகின் தொழில்துறை வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் என்ற தகுதியை ஒரு தமிழனால் பெற முடியும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் சர் சி.வி. ராமன். பிறப்பிலேயே அவர் அறிவு கூர்மை உடையவராக இருந்தாலும் விடாமுயற்சி, கடும் உழைப்பு, தன்னம்பிக்கை போன்ற நல்ல குணங்களும் இருந்தன. இவை எல்லாம் சேர்ந்ததால் தான் அவரால் விஞ்ஞான உலகில் பிரகாசிக்க முடிந்தது. வரலாற்றில் விஞ்ஞானத்தின் நாயகனாகவும் பெயர் பெற்றார் இவர். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் இதுவரை அறிந்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு வரலாற்று கதாநாயகனை பற்றி அறியலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.